நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்ப ராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அதாவது இந்த கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் ராசியில் இருக்கார். ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? ராசிநாதன் ராசியில் இருக்கார். சூப்பராக இருக்கும், அமக்கலமாக இருக்கும், கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய காலகட்டம். என்னங்க 7 சனி நடக்குது? 7 சனி நடக்கத்தான் செய்யும். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கத்தான் இருக்கும். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லதே செய்யும். வாழ்க்கை இதுதான், பயணம் இதுதான், பாதை இதுதான்னு ஒரு வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்தி விட்டு போகும், சீர்படுத்தி விட்டு போகும். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை இதுதான், தொழில் இதுதான், உத்தியோகம் இதுதான், குடும்பத்தை அமைச்சு விட்டு போகும். இப்படி அற்புதங்களை தரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திரள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். தலையோரது தலைப்பாயிட போகும். இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். இது நல்லதை செய்யுமா கெடுதலை பண்ணுமா? 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், சிறப்பாகவே இருக்க போகிறது. ஒன்றும் குறை கிடையாது. உங்களை பொறுத்தவரையில் இந்த 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4க்கு 12ஆம் இடம் 3ஆம் இடத்தில் இருக்கிறதால இது நாள் வரைக்கும் வீடு விற்கலை, மனம் விற்கலை, தோட்டம் விற்கலை அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வீடு மனை தோட்டம் இதெல்லாம் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது. நல்ல விலைக்கு போகும், சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் உண்டு. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்கள், உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்தை கேது பார்த்துருந்தார். நிறைய அசிங்கங்கள் அவமானங்களை சந்தித்தீர்கள். இப்போது அதே கேது அங்கே தான் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்போது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது. மாறாக திடீர் விபரீத ராஜயோகங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எப்படி? இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க. தொழிலில் சில பேர் கடன் வாங்கி போய் இன்னும் திருப்பி தராமல் இருக்கிறாங்க. ரொம்ப நாளாக வருஷக்கணக்கு ஆயிடுச்சு. அவன்லாம் எங்கேயா தரப்போகிறான், தோன்றான். அவன்லாம் வருஷக்கணக்காக ஓட்டிகிட்ருக்காயா, கடனை திருப்பி செலுத்தலை. அவங்களாம் தேடி வருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் அவங்க தேடி உங்கள் கடன் தொகை வீடு தேடி வரும். உங்கள் ஷாப்பு உங்கள் கடை தேடி வரும். அப்பொழுது ஒரு அற்புதம். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும். இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக அங்கே தான் இருக்கார். அவர் 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் சங்கடங்கள் ஏற்படும். ஒன்று அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அல்லது அவங்க பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுற இடத்துல பார்ட்னர்ஷிப்புக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க.
நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் இது நாள் வரைக்கும் குரு பார்த்தார். சந்தோஷமாக இருந்தாங்க. உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பாக இருந்தது. இப்போ சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி ஆகிடும். எல்லாம் மூஞ்சி அவங்கள பார்த்தோன்னே திருப்பி வச்சுப்பாங்க. ஏன்னா சனி பார்க்குது சார் 7ஆம் இடத்தை. அப்போ என்ன நடக்கும்? எல்லாம் அவங்களும் அதிருப்தியாக இருப்பாங்க. அவங்க அது இதுவாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடிமேடாக புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் சூதனமாக சாதுரியமாக நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அந்த வெறுப்புணர்ச்சி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிலைமையை சமாளித்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு. 10ஆம் இடத்தை இது நாள் வரைக்கும் சனி பார்த்தார். ஐயோ, போன வாரம் வரைக்கும் நான் ராத்திரி 10 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்து வேலை பார்த்துட்டு வந்தேயா, 8 ஹவர் டியூட்டின்னா 12 ஹவர் வேலை பார்த்துருக்குறேயா அப்படின்னு கஷ்டப்பட்டுருப்பீங்க. சொந்த தொழில் பண்ணவங்க கூட மாடாக ஒழிச்சிருப்பீங்க, ஓடாக ஒழிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ யார் ஒருவனுக்கு சனி 10ஆம் இடத்தை பார்த்தால் நிறைய உழைக்க வேண்டியது இருந்தது, நிறைய லேபர்ஸ் போட வேண்டியது, உழைப்பு தேவை இருந்தது. ஆனால் இப்போ இனி அப்படி இல்லை. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க பட்டியல் சென்ற ஆண்டு வரல, இந்த ஆண்டுக்கு ப்ரமோஷன் பட்டியல் கண்டிப்பாக இவங்க இப்போ இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். குரு பயிற்சி சிறப்பாக இருக்கிறது. ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க, இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க, படித்த பிள்ளைங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை சொந்தமாக கடைக்கண்ணி வைக்க போகிறோம், தாராளமாக இறங்கலாம். இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இனி பிஸி ஆகிடுவீங்க. பிஸி ஷெட்யூல். உங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க. சும்மா வெட்டி ஆஃபீஸராக இருக்க போகிறேன்னு நிலையே கிடையாது. பிஸி ஷெட்யூல். காசு பணம் பார்க்க போகிறீர்கள். பல அற்புதங்கள் நடக்க போகுது. 2ஆம் இடத்துல ராகு. அதாவது பண வரவு நல்லாவே இருக்கும். ஆனால் பேசுகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. யார்கிட்ட பேசினாலும் எப்படி பேசினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த செவ்வாய் 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. சந்தோஷகரமான வாரம். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.